ஒன்று எனக்கு ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேபி 2011க்கு அப்புறம், எஸ் ஐ திங்க் ஸோ, பிஎம்கேவும் விசிகேவும் ஒரே கூட்டணியில் இருந்ததில்லை. டிஎம்கே பிஎம்கேவை இப்போக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிந்து விசிகே அங்கே இருக்காது. அதனால் டிஎம்கே முடிவு பண்ணிக்கணும், விசிகே வேணுமா பிஎம்கே வேணுமா. 2 பேரும் வேணும்னால் விசிகேக்கு பிஎம்கேக்கு 25 சீட்டு கொடுக்குறான்னு வச்சுங்க, விசிகேக்கு 5 சீட்டு கொடுத்தா விசிகே ஒத்துக்க மாட்டாங்க. இது எப்படி இது பண்ண போகிறாங்க தெரியாது. ஆனால் பிஎம்கே தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறோம் சார். பலம்ங்கிறது எல்லா கட்சிக்கும் இன்றைக்கி தெரியும் சார் எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோதான். பிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் 5% கொடுக்கலாம் சார், அவ்வளோதான் சார். எல்லா தொகுதியிலையும் ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு இருக்குது. மெயினாக தருமபுரி அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விழுப்புரம் அங்கெல்லாம் கண்டிப்பாக பிஎம்கேக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த தொகுதிக்குள் எவ்வளோ ஓட்டு உங்களுக்கு இருக்கும்? 5000 ஓட்டு 6000 ஓட்டு. இந்த 6000 ஓட்டு பிரிக்கப்படும். அப்போ அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு மார்ஜினில் ஜெயிக்கிறாங்களோ அந்த மார்ஜின், அந்த வெற்றியை உறுதி செய்வது பிஎம்கேவாக இருக்கலாம். அதனால் பிஎம்கேக்கு இவங்க ஒரு 25-30 சீட்டு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ சீட்டில் இவங்க நின்று ஜெயிக்க முடியும், நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ சீட்டுக்கு இவங்க 5000-6000 ஓட்டு கொடுக்க முடியும், இதையெல்லாம் பொறுத்து தான் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் இவங்க பிஎம்கே பின்னாடி போவாங்க. பிஎம்கே இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது சொல்கிறாங்க, தனியாக நின்றால் ஆரம்பத்தில் யானை சின்னத்தில் தனியாக நின்று 4 சீட்டு ஜெயித்தோம். அவர் சொன்ன 1990s 4 சீட்டு ஜெயித்தோம். இப்போ இந்த கூட்டணியில் இருந்து 5 சீட்டு தான் ஜெயித்தோம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? கேடஸை பார்த்து கேட்குறாங்க. ஒருத்தரும் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் கட்சிக்காக. ஒவ்வொரு தொகுதியிலும் 2000 இளைஞர்கள் மகளிரை கொண்டு வரணும். ஒவ்வொருத்தரும் 50 புது உறுப்பினர்களை கொண்டு வரணும். குறைந்தது ஒரு தொகுதிக்கு 1,00,000 பேரை சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் எல்லாரையும் தூக்கி எறிந்து விடுவேன் வங்கக்கடலில், அப்படியே ராமதாஸ் சொல்லியிருக்கார்.